பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. வாட், என்ன வெற்றி சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா? ஆமா மகா, நான் சொல்றது உண்மைதான். இந்த கவின் ஏன் தான் இப்படி பண்றான்னு தெரியல. அவன் தான் நேற்று இந்த ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு உங்களை ப்ரெஷர் பண்ணி அந்த ஒர்க்கை முடிக்க வச்சான். அப்புறம் அவனே வந்து இன்னைக்கு என்னால் முடியாது, நாளைக்கு செக் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிருக்கானா. இவனுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையான்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஏய், இப்போ எதுக்கு நீ இப்படி பொங்குற? டேய், பின்ன வேற என்னடா பண்ண சொல்ற? ஏற்கனவே 3 பேர் சேர்ந்து முடிக்க வேண்டிய இந்த டாஸ்கை இவர் ஒரு ஆளுக்கு அசைன் பண்ணியிருக்கான் அந்த கவின். அது மட்டும் இல்லாம நேத்தியே சப்மிட் பண்ணி ஆகணும்னு அவரை போட்டு அவ்வளோ ப்ரெஷர் பண்ணி நேத்தி ரொம்ப அசால்ட்டா நான் காலையில வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு போனா என்னடா அர்த்தம்? பின்ன கோவம் வராம என்ன பண்ணும்? ஆனா இவன் எதுக்காக இப்படி பண்றான்னு எனக்கு சுத்தமா தெரியலடா டோமரு. அதான் எனக்கு கோவமா வருது. கவின் ஏன் இப்படி பண்றாருன்னு இவளுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா கவின் வெற்றிக்கு மகாவுக்கும் இடையில என்னமோ இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதனாலதான் வெற்றியை சேர்த்து பழி வாங்கிட்டு இருக்காருன்னு தோணுது. சின்னடா வாய்க்குள்ளாரே முனவிட்டு இருக்கா? அது பொண்ணும் இல்லடி மகா, ராக்கி. கவின் சார் வந்துட்டாரு, அவர்கிட்ட நான் முக்கியமா பேசணும். நான் போய் பேசிட்டு வரேன். ஓகே வெற்றி. வெற்றி பக் எதுவும் இல்ல. சின்ன அந்த மடப்பைய மறுபடியும் இது சரியில்லை அது சரியில்லைன்னு உங்களை திருப்பி அனுப்பி விட்டுற போறான். ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்களா? எல்லாம் செக் பண்ணிட்டேங்க, நான் பாத்துக்கிறேன். சரிபடி, நீங்க போய் பாருங்க என்னன்னு. சரி ராக்கி. ஏய், வாட் யூ வாண்ட்? நான் உன்னை கூப்பிட்டே விடலையே. தென் எதுக்காக நீ இப்போ கேபின் வரைக்கும் வந்திருக்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் கவின் சார், அதுக்கு தான் வந்திருக்கேன். வாட், என்கிட்ட பேசணுமா? என்ன பேசணும்? ஓ, அந்த மாடியூல் சம்மந்தமாவா? ஆமா, அதை ஃபினிஷ் பண்ணிட்டியா? நீ நேத்தியே ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு நான் சென்ட் பண்ணினேன். பட் நீங்க அதை செக் கூட பண்ணாம மார்னிங் வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டீங்க. மார்னிங் வந்து பாக்குறதுக்கு எனக்கு எதுக்காக நேத்தி போட்டு அவ்வளோ ப்ரெஷர் பண்ணி அந்த ஒர்க்கை முடிச்சாகணும்னு என்ன அவ்வளோ ப்ரெஷர் பண்ணீங்க? வெற்றி, நீங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருக்கீங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, சாரியாருக்கு என்ன ஒர்க் அசைன் பண்ணணும் அண்ட் அது எப்போ செக் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ நீங்க எனக்கு கிளாஸ் எடுக்காதீங்க, ஓகே? நான் இங்க யாருக்கும் கிளாஸ் எடுக்கிறதுக்காக வரல கவின் சார். நீங்க எதுக்காக என்கிட்ட மட்டும் இப்படி பிஹேவ் பண்றீங்கன்னு கேட்கறதுக்காக தான் வந்தேன். வாட்? ஹே, என்ன பேசுற நீ? எனக்கு எதுவுமே புரியல. கண்டிப்பா உங்களுக்கு புரியுற மாதிரியே நான் கேட்கறேன். பட் பிஃபோர் தட் நீங்க இப்படி வா போன்னு சொல்றது அஸ் எ எம்ப்ளாயியா எனக்கு சுத்தமா பிடிக்கல கவின் சார். பதிலுக்கு நானும் உங்களை வாப்போன்னு கூப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் பண்றேனோ அதே மாதிரி நீங்களே எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். ஓ, உனக்கு இப்ப நான் சாரி உங்களுக்கு இப்ப நான் மரியாதை கொடுக்கணும் அதானே? சரி சொல்லுங்க வெற்றி சார், எதுக்காக இப்போ நீங்க என்ன பார்க்க வந்தீங்க? இங்க பாருங்க கவின் சார், நான் சுத்தி வளைக்காம நேரடியாவே கேட்கிறேன், உங்களுக்கு என் மேல என்ன கோபம்? என்ன கவின் சார் சைலண்டா நிக்கிறீங்க? உங்ககிட்ட தான் கேக்குறேன், உங்களுக்கு என் மேல என்ன கோவம்? வாட், கோவமா? உங்க மேலையா? எனக்கா? எதுக்காக வெற்றி இப்படி கேக்குறீங்க என்கிட்ட? ஓ, நான் ஏன் இப்படி கேக்குறேன்னு உங்களுக்கு தெரியல. சரி ஓகே, நான் டைரக்டாவே கேக்குறேன். கவின் சார், உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க எனக்கு அசைன் பண்ண டாஸ்க் 3 பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய டாஸ்க். பட் அதை ஒரு ஆளுக்கு அசைன் பண்ணீங்க. தட்ஸ் ஓகே. ஒர்க்னு வரும்போது பெரிய டாஸ்க் சின்ன டாஸ்க் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுன்னு வச்சுப்போம். பட் டெட்லைன் நிறையா இருக்கும்போது எனக்கு எதுக்காக நேத்தியே முடிச்சாகணும்னு அவ்வளோ ப்ரெஷர் பண்ணீங்க. சரி ஓகே, சீக்கிரமாக முடிக்கணும்னே வச்சுக்கலாம். நான் சீக்கிரமாகவும் முடித்தேன். பட் நீங்கள் ரொம்ப அலட்சியமாக என்கிட்ட இப்போ எனக்கு பார்க்க டைம் இல்லை, நான் மார்னிங் வந்து பார்க்குறேன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் என்ன கவின் சார்? ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இப்படியா பிஹேவ் பண்ணுவாங்க? அதனால தான் கேட்குறேன், உங்களுக்கு என் மேலே அப்படி என்ன கோவம்னு. கவின் சார், இப்படி அமைதியா நின்னா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட தான் கேட்குறேன். எனக்கு என்னமோ வேணும்னே தான் என்கிட்ட நீங்கள் இப்படிலாம் நடந்துக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆமாண்டா, வேணும்னே தான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிறேன். வேணும்னே தான் உனக்கு ஒர்க் ப்ரெஷரை நான் கொடுக்குறேன். இப்போ என்ன அதுக்கு? வாட்? ஹே, பார்த்துக்கோக்குனா என்னடா? அதான் தெளிவா தானே சொன்னேன், வேணும்னு தான் உனக்கு இதெல்லாம் நான் பண்றேன்னு. கவின் சார், மைண்ட் ஒரு வேர்ட்ஸ். முதல்ல என்ன எப்படி வாடா போடாலும் மரியாதை இல்லாம கூப்பிடுறதை நிறுத்துங்க. ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கீங்கிறதுக்காக உங்க இஷ்டத்துக்கு என்கிட்ட பேசலான்னு நினைக்காதீங்க. உங்க லெவலுக்கு எனக்கும் இறங்கி பேச தெரியும். டேய், அப்படித்தாண்டா கூப்பிடுவேன், அப்படித்தான் கூப்பிடுவேன். என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்? சொல்லு, யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்? வந்துட்டோம் தெரியும் இவன் மாதிரி. டேய், நல்லா கேட்டுக்கோ, நான் வேணும்னு தான் இப்படிலாம் பண்றேன். அவன்கிட்ட போய் சொல்ல முடியுமா? போய் சொல்லிக்கோ, போ, தாராளமா போய் சொல்லிக்கோ. போய் சொன்னு வச்சுக்கோ, ஏன் எப்பன்னு நம்ப மாட்டான். ஏன்னா நம்ம பவர் அப்படி.
இல்ல எனக்கு புரியல. இந்த அளவுக்கு வெஞ்சன்ஸ் என் மேல காட்டுறதுக்கு அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்னு எனக்கு சத்தியமா புரியல. என்ன பண்ணனு உனக்கு தெரியல? உனக்கு எப்படிடா தெரியும்? பாக்குற எனக்கு தானே தெரியும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு. டேய், உனக்கு நல்லா தெரியும்ல நான் மகாவை லவ் பண்றேன்னு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை நான் லவ் பண்றேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவ கூட இவ்வளோ க்ளோஸா இருப்பேன்? டேய், மகாவை நான் லவ் பண்றேன்டா. என் மகா கூட எவன் க்ளோஸா இருந்தாலும் நான் இப்படித்தான் பண்ணுவேன். வான், இப்ப நீ என்ன சொன்ன? மகாவை லவ் பண்றியா? குட் ஜோக் மிஸ்டர் கவின். வாட்? ஏய், நான் ப்ராஜெக்ட் மேனேஜர். நீ வா போன்னு சொன்ன, அவ்வளோதான். என்னடா பண்ணுவேன்? சின்ன பண்ணுவேன். நீ எனக்கு மரியாதை கொடுத்துருந்தனா நானும் உனக்கு மரியாதை கொடுத்துருந்துருப்பேன். ஆனா நீ தான் எனக்கு மரியாதை கொடுக்கலையே. அப்புறம் என்ன டேஷுக்கு நான் மட்டும் உனக்கு மரியாதை கொடுக்கணும்? என்ன சொன்ன நீ? மகாவை லவ் பண்றியா? டேய் புறம்போக்கு நாயே, முதல்ல லவ்னா உனக்கு என்னன்னு தெரியுமாடா? டேய், லிமிட்டை தாண்டி ஓவரா பேசிக்கிட்டே போற. வேண்டாம், அவ்வளவுதான் சொல்லுவேன். ஒழுங்கு மரியாதையா இருந்துரு. டேய், அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். உனக்குலாம் என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு? ஏண்டா வார்த்தைக்கு வார்த்தை லவ் பண்றேன்னு சொல்றியே. லவ் பண்ற பையன் நடந்துக்கிற மாதிரியாடா அன்னைக்கு நீ மகா கிட்ட நடந்துக்க பார்த்த? நீ என்ன சொல்ற? எனக்கு எதுவும் புரியல. டேய், என்னடா அப்படியே வாயெல்லாம் தந்தி அடிக்குது? என்ன அன்னைக்கு நீ மகா கிட்ட தப்பான எண்ணத்துல நெருங்கி அவளை தொட போனதை நான் பார்க்கலன்னு நினைச்சிட்டியா? டேய் புறம்போக்கு நாயே, அதை நான் பார்த்துட்டேன்டா. டேய், என்னடா ஷாக்கா இருக்கா? சி, பொண்ண மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே கிடையாது. மகா உன்கிட்ட ஏற்கனவே அவங்களுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் எல்லாருக்கும் முன்னாடி அவங்களுக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணிடுறதே தப்பு. இதுலயும் அவங்க வேண்டான்னு அத்தனை பேருக்கு முன்னாடி சொன்னதுக்கு அப்புறமும் கேவலம். சி, அவங்க கிட்ட போய் தப்பான எண்ணத்துல நெருங்கி அவங்கள தொட. சி, அசிங்கமா இல்லை உனக்கு? ஏய், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. தேவையில்லாம என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், வேலைக்கு தான் ஆபத்து. டேய், சின்னடா மிரட்டுறியா? பாரு, மகா சொன்னதே தான் நானும் சொல்றேன். இந்த கம்பெனில நான் எப்படி ஒரு எம்ப்ளாயோ அதே மாதிரி நீ ஒரு எம்ப்ளாயி, அவ்வளவுதான். உன்னால வேற செத்தையுமே புடுங்க முடியாது. மிஞ்சி மிஞ்சி போனா என் ரேட்டிங்ல கை வைக்க முடியும். அதை தவிர ஒரு டேஷையும் உன்னால புடுங்க முடியாது. அதனால இப்படி அடிக்கடி நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமான்னு சும்மா வேஸ்ட் டயலாக் பேசுறதை விட்டுட்டு ஒழுங்கா மனுஷனா நடந்துக்க பாத்துக்க. சி, உனக்குலாம் வெக்கமாவே இல்ல? நான் கூட உனக்கு என்னமோ நினைச்சேன். மகாவணி உண்மையாவே லவ் பண்ற, அவங்க மேல நீ உண்மையாவே பாசம், அன்பு, அக்கறை எல்லாமே வச்சிருக்கன்னு நினைச்சேன். ஆனா உன்னை பத்தி விசாரிக்கிறப்ப தானே தெரியுது நீ ஒரு 1ஆம் நம்பர் பொம்பளை பொறுக்கின்னு. வாட்? என்ன நீ ஒரு பொம்பளை பொறுக்கின்னு எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? டேய், இது மட்டும் இல்லடா, நீ எந்தெந்த பொண்ணுகிட்ட எப்படிலாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும். அது சரி, லவ் பண்றேன்னு மூச்சுக்கு 300 தடவை சொன்ன மகா கிட்டயே தப்பான எண்ணத்தோடு நீ நெருங்கும் போது மற்ற பொண்ணுங்க கிட்ட மட்டும் நீ என்ன உத்தமனாவா இருந்திருப்ப? டேய், சின்னடா, கிட்ட உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போற. அப்போ நான் இத்தனை நாள் உன்கிட்ட கேட்டது சரிதான். அப்போ உனக்கும் அவளுக்கும் இடையில என்னடா இருக்கு? என்ன இருக்கு? அடச்சே, வாய மூடு. டேய், எங்க 2 பேருக்குள்ளார என்ன இருக்குன்னு உன்ன மாதிரி ஒரு பொம்பளை பொறுக்கி நாய்கிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. அதோட எங்க 2 பேருக்குள்ளார ஏதாச்சும் இருக்குன்னு நீ நினைச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன். அப்படியே நினைச்சுக்கோ, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. மொவனே, இன்னொரு வாட்டி நீ மகா கிட்ட தப்பான எண்ணத்துல நெருங்க ட்ரை பண்ணின, அவ்வளோதான். நான் அன்னைக்கு மாதிரி சும்மாலாம் இருக்க மாட்டேன். அன்னைக்கு நான் சும்மா இருந்தேன்னா அதுக்கு காரணம் மகா. அவ எதுவும் கில்ட்டாக கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அன்னைக்கு நான் சும்மாவே இருந்தேன். சின்னொரு தடவை அவளை நீ நெருங்கி பாரு மொவனே, அதுக்கப்புறம் தெரியும்டா இந்த வெற்றி யாருன்னு. வெற்றி இது வரைக்கும் சைலண்டா இருந்து தானே பார்த்துருக்கேன். வெற்றி வெடிச்சா தாங்க மாட்டடா, நீ புரியும் நினைக்கிறேன். இவன் போய் என்கிட்ட எப்படிலாம் இன்னைக்கு பேசிட்டான்? ஹவு டேர்! இவனுக்கு இவ்வளவு தைரியமா? இவன் சைலண்டா இருக்கான். இவன் இந்த அளவுக்குலாம் பேசுவான்னு நான் ஒரு நாள் கூட நினைச்சதே இல்லை. ஆனா இவன் இன்னைக்கு என்கிட்ட, அப்பா நானே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன். அப்போ அன்னைக்கு அவன் நான் மகா கிட்ட நெருங்கினதை
பார்க்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அப்போ இவன் பார்த்துருக்கானா? நான் கூட அவன் சைலண்டா இருக்கிறத பார்த்துட்டு அவன் எதுவும் பார்க்கலையோன்னு நினைச்சேன். இன்னைக்கு தானே எல்லாம் தெரியுது. அதோட நான் பொண்ணுங்க விஷயத்துல அப்படி இப்படின்னு இவனுக்கு எப்படி தெரியும்? இருந்தாலும் உன்னை விட மாட்டேன்டா வெற்றி, விட மாட்டேன். எவ்வளவு தைரியம் தான் கேங்கிட்டே நீ இப்படிலாம் பேசுவேன். இதுக்கான தண்டனையை உனக்கு நான் கண்டிப்பா கொடுப்பேன்டா. என்ன சொன்ன நீ? என்னால உன்னை இந்த வேலையை விட்டு தூக்க முடியாதுங்கிற தைரியத்துல தானே இப்படிலாம் பேசுனேன். தூக்குறேன்டா, தூக்குறேன். இந்த வேலையை விட்டு உன்னை நான் எப்படி தூக்கணுமோ அப்படி தூக்கி, இங்க மட்டும் இல்ல உன்னை வேற எங்கேயுமே வேலை செய்யாதபடி நான் பார்க்கல. என் பேரு கவின் இல்லடா. அதோட என்ன சொன்ன நீ? மகாவுக்கும் எனக்கும் இடையில ஏதாச்சும் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டேன்னா ஆமா இருக்கா? டேய் விடமாட்டேன்டா, விடமாட்டேன். அவ எனக்கு மட்டும்தான். நானும் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன்டா. ஆனா இவ்வளோ மாதிரி ஒருத்திய நான் பார்த்ததே இல்லடா. அவளை அட்டையாம நான் விடமாட்டேன்டா. இருக்குடா, உங்க 2 பேருக்குமே இருக்குடா. கவின் கிட்டே மோதிட்டலடா வெற்றி. இந்த கவின் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா கூடிய சீக்கிரத்துல. என்ன இது வண்டி திடீர்னு பஞ்சர் ஆகிருக்கு. டயர்ல சுத்தமா காத்தே இல்ல. ஐயோ அவசரத்துல காத்து இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணவே இல்லை. ஓ ஷிட், இப்போ என்ன பண்றது? மீட்டிங்க்கு வேற டைம் ஆகுது. ஐயோ இந்த மீட்டிங் மட்டும் மிஸ் ஆகிட்டா அவ்வளோதான். இப்போ என்ன பண்றது? சரி ஓகே, கேப் புக் பண்ணி பார்க்கலாம். என்ன இது நெட் சுத்தமா ஆனே ஆக மாட்டேங்குது. சிக்னல் வீக்கா இருக்கா. ஐயோ கடவுளே, இப்போ என்ன பண்றது? யார்கிட்டயாச்சும் லிஃப்ட் கேட்கலான்னு பார்த்தா இந்த பக்கம் ஒரு வண்டி கூட போக மாட்டேங்குது. சரி மீட்டிங்க்கு தான் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாராச்சும் வராங்களா இல்லைன்னா ஃபோன்ல சிக்னல் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஐயோ இவ்வளோ நேரமா நிற்கிறோம், ஒரு வண்டி கூட வரவே இல்லை. ஒரு கார் ஒன்று வருது. பேசாம அவங்க கிட்ட லிஃப்ட் கேட்டு ஃபர்ஸ்ட் மீட்டிங்கை போய் கரெக்ட் டைமுக்கு அட்டன் பண்ணணும். அந்த காருக்குள்ள இருக்கிறது ஆதி மாதிரி தெரியுதுல்ல? ஆமா அவனே தான். பேசாம அவங்ககிட்டயே லிஃப்ட் கேட்டலாமா? வேண்டாம், நம்ம லிஃப்ட் கேட்டு அவன் நிறுத்தாம இல்லைன்னா அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டானா வேண்டாம், இது சரியா வராது. பேசாம வேற ஏதாச்சும் வண்டி வருதான்னு பார்க்கலாம். என்ன இது விக்ரம் மாதிரி தெரியுது? ஒருவேளை அவரோ? ஆமா இது அவர் கார் தான். அப்போ விக்ரம் தான் நிக்கிறாரா? என்னாச்சு இங்க எதுக்கு நிக்கிறாரு? ஹாய் மிஸ்டர் விக்ரம். ஹாய் விக்ரம், என்னாச்சு? ஏன் இங்க நிக்கிறீங்க? யாருக்காச்சும் வெயிட் பண்றீங்களா? இல்ல அது நத்திங். என்னாச்சு இவருக்கு? நத்திங்னு சொல்றாரு, ஆனா முகம்லாம் படப்படப்பாவும் டென்ஷனாவும் இருக்கு. அதோட சம்மந்தமே இல்லாம இங்க எதுக்கு நிக்கிறாரு? ஓ கார் பஞ்சர் ஆகிருக்கு போல இருக்கே. ஓ லிஃப்ட்டுக்காக தான் வெயிட் பண்றாரு போல. விக்ரம் என்னாச்சு? கார் பஞ்சரா? ஆமா மிஸ்டர் ஆதி, கார் பஞ்சர். விக்ரம் உங்களை பார்த்தாவே தெரியுது ஏதோ முக்கியமான உங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு. நீங்க தப்பா நினைக்கலனா என் கூட வாங்கல, நான் போய் உங்களை டிராப் பண்ணிடுறேன். என்ன தாதி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் வண்டியை நிறுத்த மாட்டான்னு நினைச்சேன். ஆனா அவன் வண்டியை நிறுத்தினதே ஷாக்கா இருக்கு. இதுல அவன் என்னன்னு கேட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவான்னு பார்த்தா அவன் என்னடானா எங்க போகணும்னு சொல்லுங்க நான் டிராப் பண்றேன்னு சொல்றான். எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ஒருவேளை ஆதியை பத்தி நம்ம தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கோமா? என்னன்னு புரியலையே. விக்ரம் இப்போ அதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு யோசிக்கிறதுக்குலாம் உனக்கு சுத்தமா டைம் இல்லடா. மீட்டிங்க்கு டைம் ஆயிட்டு இருக்கு. ஆதியை விட்டா உனக்கு வேற வழியும் இல்லை. பேசாம ஆதிக்கிட்டே ஹெல்ப் கேட்டு மீட்டிங் ஹாலுக்கு போயிட வேண்டியதான். விக்ரம் என்னாச்சு? உங்ககிட்ட தான் கேட்குறேன். இல்லாதி அது வந்து இட்ஸ் ஓகே ஆதி, உங்களுக்கு எதுக்கு வீணா சிரமம். நீங்க கிளம்புங்க ஆதி, நான் பாத்துக்கிறேன். விக்ரம் இதுல என்ன இருக்கு? வாங்க விக்ரம், நானே உங்களை ட்ராப் பண்றேன். உங்களுக்கு முக்கியமான ஒர்க் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் இவ்வளவு டென்ஷனாகவும் பதட்டமாகவும் இருக்கீங்க. ஸோ வாங்க விக்ரம், நானே போய் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். ஆமாதி, நீங்க சொல்ற மாதிரி முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்ண தான் போயிட்டு இருந்தேன். பட் சடனா வண்டி பஞ்சர் ஆயிட்டு. அதான் ஆதி. விக்ரம் என்ன இது முக்கியமான மீட்டிங்னு சொல்றீங்க, டைம் ஆகிட்டு இருக்குன்னு சொல்றீங்க, இன்னும் இங்கே நின்னா எப்படி? வாங்க விக்ரம், நானே உங்களை ட்ராப் பண்றேன். அது உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே? சாச்சா அப்படிலாம் இல்ல விக்ரம். சரி வாங்க போலாம். அது ஜஸ்ட் மினிட், கார்ல கொஞ்சம் ஃபைல்ஸ் இருக்கு, அதை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே விக்ரம், நான் கார்ல வெயிட் பண்றேன், வாங்க. உண்மையாவே ஆதி ரொம்ப நல்லவர் தான் போல இருக்கு. நான் தான் அவரை இவ்வளவு நாள் தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கேன் போல. அவரு சைலண்டா இருக்காரு, ஆட்டிடியூடா இருக்காருன்னு. பட் அவர்கிட்ட பேசும்போது தான் தெரியுது அவரு எவ்வளவு ஸ்வீட்னு. அதோட அவரு என்கிட்ட இந்த அளவுக்கு பேசி என்ன போய் டிராப் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. பட் நான் மீட்டிங்கை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அவர் என்ன போய் டிராப் பண்றேன்னு சொல்றாரு. ரியலி ஹீ இஸ் கிரேட். ஐயோ விக்ரம், டைம் ஆயிட்டு இருக்கா. முதல்ல ஃபைல் எடுத்துட்டு போயிட்டு கார்ல ஏறி மீட்டிங்கை ஃபர்ஸ்ட் போய் கரெக்டா அட்டன் பண்றா. என்ன இது? இப்போ எதுக்காக நீ என்ன இங்க கூப்பிட்டு வந்த? அது ஒண்ணும் இல்ல மித்து பாப்பா, டெய்லியும் ஃபர்ஸ்ட் நைட் கிளாஸை நான் ரூம்லேயே எடுக்கிறேன்ல, அதான் இன்னைக்கு ஒரு சேஞ்ச்க்கு இங்க எடுக்கலான்னு கூப்பிட்டு வந்தேன். என்ன சூ விளையாடுறியா நீ? நம்ம டெரஸ்ல இருக்கோம், உனக்கு ஞாபகத்துல இருக்கா இல்லையா? ஹே நான் சும்மா சொன்னேன்டி, அது ரூம்லேயே இருந்தோம்லடி, அதான் அப்படியே காத்து வாங்கிக்கிட்டே கொஞ்சம் பேசலாமே இங்க கூப்பிட்டு வந்தேன்.
அப்பா நான் கூட பயந்தே போயிட்டேன் எங்க உன்னோட சேட்டைய இங்க ஸ்டார்ட் பண்ணிடுவியோன்னு. அப்படியா? நீவும் சொன்னா என்னோட சேட்டையே இங்கே காட்டுறதுக்கும் நான் ரெடி தான் மேடம். அது சரி சரி ஓகே. நான் கேட்கணும்னு இருந்தேன். ஆமா நானும் உன்னை ஆபீஸ்ல இருந்து வந்ததுலேருந்து பாக்குறேன், முகம்லாம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. அப்படி என்ன நடந்துச்சு? அப்படியா? ஆமா சார் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியுது. உங்க ஹாப்பிக்கு என்ன காரணம் சார்? பாப்பா ஆமாண்டி, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா நான் காரணத்தை சொல்லுவேன், நீ கலாய்க்க கூடாது. அப்படி என்ன காரணம்? இப்போ ஆஃப்டர்நூன் நான் கிளைண்ட்டை மீட் பண்ணிட்டு வரும்போது விக்ரம பார்த்தேன்டி. அவரோட கார் பஞ்சர் ஆயிருந்துச்சு. அப்புறம் அவருக்கு நான் தாண்டி லிஃப்ட் கொடுத்தேன். எனக்கு இல்லாம விக்ரம் இன்னைக்கு என்கிட்ட நல்லா பேசினார் மித்து. உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுடி. அதானே பார்த்தேன். என்னடா இன்னைக்கு விக்ரம் புராணம் பாடலையேன்னு. ஹிட்லர் உனக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல? சத்யபிரகாஷ் சார் உன்னோட ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன். அவரை பத்தி எப்ப பார்த்தாலும் நீ பேசுறதுலயாச்சும் ஒரு நியாயம் இருக்கு. ஆனா விக்ரம் பத்தி இப்பெல்லாம் நீ அடிக்கடி பேசுற ஹிட்லர். அப்படி அப்படி எதுக்காக உனக்கு அவரை பிடிச்சிருக்கு? என்ன சொல்லவா? வெயிட் ஏன் உனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லட்டுமா? பிகாஸ் சத்யபிரகாஷ் சார் உன்னோட ரோல் மாடல், அவரோட பையன் விக்ரம்ங்கிறதுனால தான் உனக்கு பிடிச்சிருக்கு. கரெக்டா? அதுவும் ரீசன் தான். ஆனா அது மட்டுமே ரீசன் கிடையாது. பிகாஸ் சத்யபிரகாஷ் சார் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் விக்ரம் அவரோட பையன். ஸோ அப்படி இருக்கும்போது விக்ரம் நினைச்சிருந்தா சத்யபிரகாஷ் சாரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணலாம். ஆனா விக்ரம் அவரோட சொந்த காலில் தான் நிற்பேன், நான் தனியாக தான் என்னோட ஸ்டாண்டர்ட் என்னங்கிறத காட்டுவேன்னு ரொம்ப உறுதியா இருக்காருடி. அதோட ரொம்ப நேர்மையா இருக்காரு. ரொம்ப எனக்கு சொல்ல தெரியல மித்து. ஒரே வரியில சொல்லணும்னா எனக்கு அப்படியே என்ன பார்க்குற மாதிரி இருக்குடி. ஸோ ஒன்லி அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அதுவும் எனக்கு அவர் ரொம்ப நல்லா பேசினார் மித்து. எப்பவுமே ஒரு மாதிரி பெறப்பா அந்த மாதிரி தான் பேசுவாரு. இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பேசினாரா, அதான் இந்த ஹாப்பினஸ். ஹிட்லர் இருந்தாலும் நீ கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்க. ஏன்னா நீ பெருசா யாரை பத்தியுமே என்கிட்ட பேச மாட்டேன். ஆனா இப்பெல்லாம் அடிக்கடி விக்ரம் பத்தி பேசிட்டே இருக்க ஹிட்லர். இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. மனைவி இந்த மாதிரி சின்ன சின்ன ஹாப்பினஸ் எல்லாம் என் பொண்டாட்டி உங்ககிட்ட தானே ஷேர் பண்ணிக்க முடியும், வேற யார்கிட்ட பண்ணிக்க முடியும்? அதோட என்னமோ தெரியடி, விக்ரம் பார்க்கும்போதுலாம் ஏதோ ஒரு ஃபீலிங் வருது. அதனாலதான் எனக்கு அவரை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஃபீல் வருதா? வரும் அவர் மச்சான் பாரு ஃபீல் வரதுக்கு. ஏய் என்னடி இப்படி சொல்ற? ஏன் மச்சானா இருந்தாதான் ஃபீல் வரணுமா என்ன? என்னமோ தெரியல, அவரை பார்க்கும்போது ஏதோ ஒரு ஃபீல் வருதுடி. சரி போதும் ஏதோ ஒரு ஃபீல் வந்துட்டு போட்டும். இப்போ எப்படி சார் விக்ரம் புராணத்தை தான் கண்டினியூ பண்ண போறீங்களா இல்ல வேற ஏதாச்சும் பேச போறோமா? நீங்க விக்ரம் புராணத்தை கண்டினியூ பண்ற மாதிரி இருந்தா தயவு செஞ்சு வாங்க, நம்ம ரூம்ல போய் தூங்கலாம். வேற ஏதாச்சும் பேசுற மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருக்கலாம். என்ன பொண்டாட்டி கோவப்படுறீங்களா? ஆமா கோவமா தான் பேசுறேன். இப்போ என்ன இருக்கு? பின்ன எப்ப பார்த்தாலும் அவரை பத்தியே பேசிட்டு இருக்க நீ. ஒரு நாள் அவரை நான் மீட் பண்ணும்போது கண்டிப்பா அவர்கிட்ட போய் சொல்றேன் பாரு, இவர் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட உங்களை பத்தி தான் அதிகமா பேசிட்டு இருக்காருன்னு. ஐயோ மனைவி கோச்சுக்காதீங்க மனைவி. சரி ஓகே சாரி. சரி ஓகே இப்போ நம்ம மேட்டருக்கு வருவோமா? என்னவா மித்து, உனக்கு குளிர மாதிரி இல்ல? ஆமா லைட்டா குளிர மாதிரி தான் இருக்கு. வா நம்ம உள்ள போலாம். என்ன உள்ள போலாமாவா? அடியே நான் குளிர மாதிரி இருக்குன்னு சொன்னா நீ என்ன ஹக் பண்ணி ஒரு உமா கொடுத்து இப்ப குளிர் போயிடுச்சான்னு கேட்கணும். அதை விட்டுட்டு குளிர மாதிரி தான் இருக்கு வா உள்ள போலான்னு சொல்ற. ஃப்ராடு அதானே பார்த்தேன். என்னடா டைம் ஆகிடுச்சு இன்னும் சேட்டை ஆரம்பிக்கலன்னு பார்த்தா இதோ ஆரம்பிச்சிட்டல. ஆமாண்டி, ஆதி மித்து பாப்பா கிட்ட மட்டும் கொஞ்சம் சேட்டை பிடிச்ச பையன் தான். கொஞ்சம் இல்ல நிறைய சேட்டை பிடிச்ச பையன் தான். சரி ஓகே இப்போ என் சேட்டையை ஸ்டார்ட் பண்ணட்டுமா? என்ன ஹிட்லர் வேண்டாம், நம்ம டெரஸ்ல இருக்கோம். ஒழுங்கா கை காலம் வச்சுட்டு சும்மாரு. ஃபர்ஸ்ட் வா நம்ம உள்ள போலாம். இது நல்ல கதையா இருக்கே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானடி சொன்ன நான் ஃப்ராடுன்னு. அப்போ என் ஃப்ராடு தனத்தை நான் காட்ட வேண்டாமா? சோ என் ஃப்ராடு தனத்தை காட்டினதுக்கு அப்புறம் நம்ம உள்ள போலாம். ஓகே ஹிட்லர் உன் பார்வையே சரியில்லை. ஃபர்ஸ்ட் நான் சொல்றத கேளு, யாராச்சும் வந்துருவாங்க. அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்கடி. அமைதியா இரு. ஹிட்லர் வேண்டாம். வாய் தாண்டி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுது. ஆனா உன் கண்ணு ரெண்டும் வேணும்னு சொல்லுது. இப்போ எனக்கு உன் கண்ணு சொல்றதான் கேட்கணும்னு தோணுது. சோ அப்படியா? அப்போ ஒன் மோர் ஃப்ராட் தனத்தை காட்டட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் காட்ட வேண்டாம். ஃபர்ஸ்ட் வா உள்ள போலாம். ரொம்ப தாண்டி பண்ற. சரி வா உள்ள போலாம். லவ் யூ மித்து குட்டி. லவ் யூ டு ஹிட்லர். விக்ரம் சொல்லு ரேணு. என்ன விக்ரம் இன்னைக்கு இவ்ளோ ஹாப்பியா இருக்கீங்க? என்னாச்சு? அப்படியா? ஆமா விக்ரம், இந்த மாதிரி ஒரு கியூட்டான ஸ்மைல் உங்க ஃபேஸ்ல பார்த்து எவ்வளவு நல்லா இருக்குதுன்னு தெரியுமா? கொஞ்ச நாளாவே நீங்க பிசினஸ்னு ரொம்ப பிஸியா இருந்தீங்க விக்ரம். அதோட எப்பவுமே ஒரு டென்ஷன்லயே இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு என்னமோ தெரியல, ஏதோ ஒரு மாதிரி சேஞ்ச் இருக்கு. என்னாச்சு விக்ரம்? ஏதாச்சும் ஹாப்பியா நடந்துச்சா? தெரியல ரேணு. நான் உன்கிட்ட ஆதியை பத்தி நிறைய சொல்லிருக்கேன் ரேணு. விக்ரம் ஆதித்ய தேவ் அவரை பத்தியா சொல்றீங்க? ஆமா ரேணு அவரே தான். ஆக்சுவலா எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு இங்க இருந்து கிளம்புனல.
போற வழியில பாதியிலேயே வண்டி பஞ்சர் ஆகி நின்றுச்சு ரேணு. அப்புறம் அந்த பக்கம் எந்த வண்டியுமே வரல. கேப் புக் பண்ணலான்னு பார்த்தாலும் சிக்னல் சரியா கிடைக்கவே இல்லை. என்ன பண்றதுனே தெரியாம இருந்த ரேணு. அப்பதான் கரெக்டா ஆதி அந்த வழியா வந்தாரு. நான் கண்டிப்பா அவர் என்ன பார்த்துட்டு வண்டியை நிறுத்தாம போயிடுவாருன்னு தான் நினைச்சேன். ஆனா அவர் வண்டியை நிறுத்தி என்ன அவர் வண்டியில ஏத்தி கரெக்டான டைமுக்கு மீட்டிங்க்கு போய் சேர்த்துட்டாரு தெரியுமா ரேணு. சத்தியமா சொல்றேன் ரேணு, ஆதி இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. நான் தான் ஆதியை இவ்வளவு நாள் தப்பா நினைச்சிட்டேன்னு எனக்கு தோணுது ரேணு. அதோட ரேணு ஆதியோட சைலண்ட் அண்ட் அவர் நடந்துக்கிற விதத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் இப்படிதானே நான் ஒரு அசம்ஷன் வச்சிருந்தேன். பட் அவர் கூட பேசதான் எனக்கு தெரியுது நான் அசம்ஷன் பண்ணி வச்சிருந்த எதுவுமே உண்மை கிடையாதுன்னு. ஆதி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் யூனோ. எனக்கு உண்மையாவே ஆதி நினைக்கும் போது ஒரு பக்கம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறேனும். ஆனா இவ்வளவு நாள் அவரை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேனும். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. விக்ரம், இட்ஸ் ஓகே விக்ரம். தெரியாத ஒருத்தவங்களை பத்தி நம்ம தப்பா நினைக்கிறது மனுஷ இயல்பு தானே. அதனால ஃப்ரீயா விடுங்க விக்ரம். சரி ஓகே, டைம் ஆகுது, தூங்க போலாமா? விக்ரம், என்ன பண்றீங்க விக்ரம்? விடுங்க. ரேணு, சஞ்சு தூங்கிட்டாளா? தூங்கிட்டா இப்போதான். சரி வாங்க விக்ரம், உள்ள போய் நாமளே தூங்கலாம். என்ன தூங்கலாமா? ரேணு, ஆக்சுவலா இவ்வளோ நாள் ஒரே பிஸ்னஸ் ஆஃபீஸ் டென்ஷன் அப்படி இப்படின்னு மைண்டு ஃபுல்லாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஏதோ எனக்கு மைண்ட்லாம் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்க மாதிரி தோணுது. ஸோ ஹே, நான் என்ன கேட்குறேன்னு உனக்கு புரியலையா? புரியுது. இப்பதான் ஒய்ஃப்னு ஒருத்தி நான் இருக்கிறது சார் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு, அப்படிதானே? ரேணு, என்ன இப்படிலாம் கேட்குற? நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தது உண்மைதாண்டி. அதுக்காக உன்னை பற்றியும் சஞ்சுவை பற்றியும் நான் நினைக்காமலாம் இல்லடி. உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். சரி ஓகே விடு, தப்பு என் மேலே தான். பட் இன்னைக்கு தான் நான் ரிலாக்ஸ்டாக இருக்கேன் அண்ட் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்டி. ஸோ ஷல் வி? லவ் யூ விக்ரம். லவ் யூ டூடி ரேணு. சரி ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், உள்ள போலாம் வா. ஏங்க, நானும் ரேணுவும் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறோங்க. தேவிக்கு ரெண்டு பேரும் தனியாவா போறீங்க? இல்லைங்க, ஒரு 100 பேரை துணைக்கு வர சொல்லியிருக்கோம். அவங்க கூட சேர்ந்து தான் போறோம். தேவிக்கு என்ன இது என்னங்க கேள்வி? இங்க இருந்து 10 நிமிஷம் தான் டிராவல். நானும் ரேணுவும் கார்லயே போயிட்டு கார்லயே வர போறோம். இதுக்கு எதுக்காக எப்படி நீங்க பயப்படுறீங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல. இல்ல தேவிக்கு, இருந்தாலும் ஆமா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நானும் அத்தையும் பத்திரமா போயிட்டு வந்துருவோம். சரிமா ரேணு, ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி மாமா. மாமா, சஞ்சு தூங்கிட்டு இருக்கா. எழுந்தோட அவளை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிமா ரேணு, நான் பாத்துக்கிறேன். ரெண்டு பேரும் கிளம்புங்க. ரேணு போலாமா? போலாம் அத்தை, வாங்க. இன்னும் சென்னையில இருந்தப்போ இந்த கோவிலுக்கு நானும் உங்க மாமாவும் அடிக்கடி வருவோம். பசங்க 3 பேரையும் கூப்பிட்டுட்டு ஏதோ இப்போ புதுசா வர மாதிரி ஒரு மாதிரி இருக்கு. அது ரொம்ப வருஷம் கழிச்சு வரீங்களா அத்தை? அதனாலதான். ஐயோ அத்தை, நான் மறந்தே போயிட்டேன். வெளியில சாமிக்கு மாலை வாங்கிட்டு வரணும்னு நினைச்சேன், நான் மறந்துட்டேன். அத்தை, நீங்க எங்கே வெயிட் பண்றீங்களா? நான் போய் மாலை வாங்கிட்டு வந்துடுறேன். சரிமா ரேணு, பார்த்து பத்திரமா போயிட்டு வா, நான் இங்க வெயிட் பண்றேன். சரி அத்தை.